வணக்கம். தீபக் மீட்ஸ் ஏஐல நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் சும்மா ஒரு சாதாரண திருட்டு கிடையாது. ஒரு பேங்க் லாக்கரோட இல்ல, ஒரு செக்யூரிட்டி அலாரம் அடிக்கல, ஆயுதங்கள் பயன்படுத்தப்படல. ஆனா ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த டிஜிட்டல் பொருளாதாரமும் ஒரே நைட்ல அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு விழுந்தது. அந்த ஜீரோ பேலன்ஸ் இருண்ட இரவுல நிஜமா என்னதான் நடந்துச்சு? இத கொஞ்சம் அப்படியே உங்க மனசுல ஆழமா கற்பனை செஞ்சு பாருங்களேன். மாசத்தோட முதல் நாள் உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு போன்ல மெசேஜ் வருது. ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா உங்க பேங்கிங் ஆப்பை ஓபன் பண்றீங்க. ஆனா உள்ளே உங்க பேலன்ஸ் துல்லியமா ₹0.00ன்னு காட்டுது. ஒரு வினாடி மூச்சு நின்னுடும்ல. உங்க வாழ்நாள் சேமிப்பு, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த உழைப்பும் ஒரே செகண்ட்ல காணாம போனா அந்த பக்குன்னு உணர்வு இருக்கு பாருங்க. அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. இது நான் சொல்ற ஏதோ ஒரு கதை கிடையாதுங்க. ஒரு சாதாரண சனிக்கிழமை நள்ளிரவு சரியா 12 மணி. ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல 10 லட்சம் பேரோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஒரே நேரத்துல ஒரே செகண்ட்ல ஜீரோ ஆச்சு. எந்த ஒரு பேங்க்லயும் ஒரு சின்ன வார்னிங் அலாரம் கூட அடிக்கல. ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையோட ஒட்டுமொத்த பணமும் இருட்டுல அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சு. அந்த நள்ளிரவு நேரத்துல விஷயங்கள் எவ்வளவு வேகமா கைமீறி போச்சுன்னு தெரியுமா? சரியா 1 மணிக்கு சோஷியல் மீடியால மை மணி கான் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் மெதுவா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. முதல்ல எல்லாரும் சரி ஏதோ நெட்வொர்க் எரர் போலன்னு கேஷுவலா தான் நினைச்சாங்க. ஆனா நேரமாக ஆக அந்த சின்ன குழப்பம் ஒரு மிகப்பெரிய தேச அளவிலான சிஸ்டம் வீழ்ச்சியா, ஒரு பயங்கரமான பேரழிவா கண் முன்னாடியே விஸ்வரூபம் எடுத்துச்சு. இது வெறும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லைங்க. நிஜ உலகத்துல மக்களின் அன்றாட வாழ்க்கையை அப்படியே முடங்கி போச்சு. யோசிச்சு பாருங்களேன். அவசர மருத்துவ சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் கார்டை ஸ்வைப் பண்ணா ஸ்கிரீன்ல டிக்ளைன்னு வருது. நள்ளிரவுல நடு ரோட்ல நின்னுக்கிட்டு பெட்ரோல் பங்க்ல யூபிஐ ஸ்கேன் பண்ணா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்னு வருது. அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒட்டுமொத்த தேசமும் அப்படியே திகைச்சு போய் நிக்குது. நிலைமை இப்படி கைய மீறி போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தான் ஸ்பெஷல் ஆபீசர் சித்தார்த் சைபர் கிரைம் கண்ட்ரோல் ரூம்குள்ள நுழையிறாரு. அவர் கண் முன்னாடியே ஸ்கிரீன்ல ஒவ்வொரு வினாடிக்கும் 1000 அக்கௌண்ட்டுகள் காலி ஆயிட்டே இருக்கு. அவரை சுத்தி இருக்கிற ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. சார், இந்த டிஜிட்டல் ரத்த கசிவை உடனே நிறுத்தணும், ப்ளீஸ் சர்வரை உடனே ஷட் டவுன் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா அங்கதான் சித்தார்த் ஒரு பயங்கரமான உறைஞ்சு போற உண்மையை உணர்றாரு. பேங்கிங் சிஸ்டமை காப்பாத்த சர்வரை ஆஃப் பண்ணா ஒட்டுமொத்த எக்கனாமியும், அதாவது பொருளாதாரமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். இது எவ்வளவு பெரிய சைக்கலாஜிக்கல் பிரஷர்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பேங்கிங் சிஸ்டம் ரத்தம் வடிஞ்சு சத்துக்கிட்டு இருக்கு. ஆனா சிஸ்டமை உயிரோட வச்சுக்கிட்டே அந்த ரத்த கசிவை நிப்பாட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இத்தனை 1000 கோடி ரூபாய் பணம் உண்மையிலே எங்க தான் போச்சு? திருடப்பட்ட அந்த பணம் வேற எந்த பேங்க்குக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை. டார்க் வெப் மூலமா எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாவும் மாத்தப்படல. இன்வெஸ்டிகேஷன் டீம் மொத்தமும் எந்த ஒரு சின்ன க்ளூவும் இல்லாம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படியே காத்துல கரைஞ்சிருச்சா என்ன? பணம் எங்க போச்சுன்னு தேடுறதை விட்டுட்டு எப்படி போச்சுன்னு சித்தார்த் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டே கிடைக்குது. பாதிக்கப்பட்ட அந்த 10 லட்சம் பேரும் அன்னைக்கு சாயங்காலம் தற்செயலா ஏதோ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு கேப் புக் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வே வழியா நடந்திருக்கு. இங்கேதான் அந்த ஹேக்கரோட மாஸ்டர் பிளான் நமக்கு புரியுது. அவன் நேரடியா அந்த மிகப்பெரிய ஹை செக்யூரிட்டி பேங்க் சர்வர் அட்டாக் பண்ணவே இல்லை. நாம டெய்லி சாதாரணமா யூஸ் பண்ற ஆப்ஸ்ல இருக்கிற ஒரு பலவீனமான தேர்ட் பார்ட்டி கேட்வே செக்யூரிட்டியை உடைச்சு அது வழியா ஒட்டுமொத்த பேங்கிங் நெட்வொர்க்குள்ளேயும் ஒரு பேக்டோர் என்ட்ரியை மிக ஈஸியா உருவாக்கியிருக்கான். அதாவது கோட்டையோட மெயின் கதவை உடைக்காம ரொம்ப சத்தமே இல்லாம சமையலற ஜன்னல் வழியா உள்ள வந்துட்டான். இந்த பேக்டோர் வரியை கண்டுபிடிச்சதும் உடனே ஹேக்கரோட ஐபி முகவரியை ட்ராக் பண்றாங்க. ஆனா டென்ஷன் அங்கதான் உச்சகட்டத்துக்கு போகுது. அந்த ஐபி அட்ரஸ் ரஷ்யாவில இருந்து அமெரிக்காவுக்கு தாவி கடைசியா இந்தியாவில், சரியா சொன்னோம்னா அவங்க உட்கார்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற அதே சைபர் செல் ஆபீஸ் பில்டிங்கையே காட்டுது. அந்த ஹேக்கர் அவங்கள சுத்தி வளைச்சு அவங்க கூடவே ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்கிற உண்மை அவங்கள அப்படியே முடக்கி போடுது. இது ஆக்சுவலா எவ்வளவு சாத்தியமற்ற ஒரு விஷயம்னு தெரியுமா? டிஜிட்டல் லெஜர் விதிப்படி ஒரு அக்கவுண்ட்ல பணம் மைனஸ் ஆனா கண்டிப்பா இன்னொரு அக்கவுண்ட்ல அது பிளஸ் ஆகணும். இதுதான் டிஜிட்டல் பேங்கிங்கோட எழுதப்படாத சட்டம். ஆனா இங்க 10 கோடி ரூபாய் காணாம போயிருக்கு. ஆனா எந்த லெஜர்லயும் அது போய் சேர்ந்ததா பதிவே ஆகல. இது வெறும் சாதாரண சைபர் திருத்து கிடையாதுங்க. சிஸ்டமை ஏமாத்தின ஒரு டிஜிட்டல் படுகொலை. நேரம் அதிகாலை 4 மணியை நெருங்குது. நிஜ உலகத்துல குழப்பம் ஒரு மிகப்பெரிய கலவரமா வெடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நடுத்தர மக்கள் எல்லாரும் பேங்க் வாசல்கள்ல பதற்றத்தோட கதவை உடைக்காத குறையா அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தமும் போயிடுச்சுன்னு நினைச்சு ஒரு நாடே பயத்துல, மன அழுத்தத்துல, ஒரு பெரிய வன்முறையோட விளிம்புல வந்து நிக்குது. அந்த நிமிஷம் அந்த கண்ட்ரோல் ரூம்ல ஒரு முழுமையான மயான அமைதி. யாருமே மூச்சு கூட விடல.
அப்போ ஸ்பெஷல் ஆபீசர் சித்தார்த்தோட மெயின் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல திடீர்னு ஒரு மெசேஜ் தானாகவே டைப் ஆகுது. உங்க பாக்கெட்டை செக் பண்ணீங்களா ஆபீசர்? ஹேக்கரோட இந்த நக்கலான ஆனா ரொம்ப நேரடியான பயமுறுத்துற அந்த கேள்வி அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அப்படியே சிலையா உறைய வைக்குது. அந்த நொடியில தான் அவரோட ஜூனியர் ஆபீசர் ஒருத்தர் சிஸ்டமை செக் பண்ணிட்டு ஒரு அதிர்ச்சியான உண்மையை கத்துறார். சார், பேங்க் டேட்டாபேஸ்ல எந்த தப்பும் இல்ல, எல்லா பணமும் அங்க அப்படியே தான் பத்திரமா இருக்கு. இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு விஷயம். பணம் பேங்க்ல தான் முழுசா ₹1 கூட குறையாம இருக்குன்னா பின்ன ஏன் மொபைல் ஸ்கிரீன்ல அத்தனை லட்சம் பேருக்கும் ஜீரோன்னு காட்டுது? இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் ட்விஸ்ட் இதுதாங்க. அந்த ஹேக்கர் பணத்தை திருடவே இல்ல, அவன் பேங்க் டேட்டாபேஸ்க்குள்ளேயே நுழையல, மாறாக அவன் டிஸ்ப்ளே கோடிங்க ஹேக் பண்ணிருக்கான். அதாவது உங்க பணம் டேட்டாபேஸ்ல ரொம்ப பத்திரமா தான் இருக்கு, ஆனா ஹேக்கர் உங்க கண்களை கட்டி உங்க மொபைல் ஸ்கிரீன்ல மட்டும் ஜீரோன்னு காட்ட வச்சிருக்கான். உங்க பணத்தை தொடாமலே உங்க மனசை ஹேக் பண்ணி உங்களை ஏமாத்திட்டான். சரியா காலை 6 மணிக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது. அந்த ஹேக்கர் அவனாவே வாலண்டியரா சிஸ்டமை நார்மலுக்கு கொண்டு வரான். பேங்கிங் சிஸ்டம் ரீபூட் ஆகுது. மக்களோட மொபைல் ஸ்கிரீன்ல அவங்களுடைய உண்மையான பேலன்ஸ் மீண்டும் ஒரு மிராக்கிள் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஒட்டுமொத்த நாடும் அப்பதான் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுது. ஆனா சிஸ்டமை விட்டு முழுசா வெளியேறதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர் விட்டு சென்ற கடைசி மெசேஜ் இதுதான்: நான் உங்க பணத்தை திருடல, உங்க நம்பிக்கையை திருடிட்டேன். அடுத்த முறை இது நிஜமாகலாம். நாம டெய்லி பயன்படுத்துற பேங்கிங் சிஸ்டமும் நாம கண்ணை மூடிக்கிட்டு நம்புற இந்த தேர்ட் பார்ட்டி டிஜிட்டல் ஆப்ஸும் நிஜத்துல எவ்வளவு பலவீனமானது அப்படிங்கறத இந்த ஒரு நைட் ரொம்ப பயங்கரமா நமக்கு நிரூபிச்சிருச்சு. இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுல ஒரு ஆழமான கேள்வியை நான் உங்க முன்வைக்க விரும்புறேன். நம்ம உழைப்பு, நம்ம எதிர்காலம், நம்ம பாதுகாப்பு, இது எல்லாமே வெறும் ஒரு மொபைல் ஸ்கிரீன்ல தெரிகிற சில எண்களை நம்பி தான் இருக்கா? அந்த எண்கள் அழிஞ்சா நம்ம அடையாளமே அழிஞ்சிடுமா? ஒருவேளை நாளைக்கு காலையில நிஜமாகவே உங்க போன்ல பேலன்ஸ் ஜீரோன்னு காட்டினா உங்களோட முதல் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்?